என்ன நியூஸ் வந்திருக்கு சார்? புயல் வந்து வர்றதுக்கு வந்து தாமதமாகுது சார். ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கு சார். அப்படியா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஆட்டம் காட்டும் புயல், அடங்க மறுக்கும் புயல், அடுத்து என்ன, பதுங்குகிறதா பாய்கிறதா அப்படின்னு போடுங்க. அந்த புயல் எல்லா டிவிலையும் வெள்ளை கலர்ல வச்சிருக்காங்க, நம்ம சிகப்பு கலர்ல வைப்போம். முடிஞ்ச அந்த கண்ணு வாய் மூக்கெல்லாம் வைங்க, பச்சை அந்த மாதிரி பெருசா போடுங்க. உங்களுக்கு என்ன நியூஸ் வந்திருக்குப்பா? சார் நேத்து வந்து சென்னையில மழை வரும்னு சொல்லியிருந்தோம். சரி, ஆனா இன்னைக்கு மழையே இல்ல சார். அப்படியா? அப்படின்னா இப்படி போடுங்க, மக்களே தயார் நிலையில் இருங்கள், எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், மக்களே உஷார் அப்படின்னு போட்டு கேள்விக்குறி போடுங்க, மறக்காம கேள்விக்குறி. ஆமா, ஓகே. அடுத்து என்ன நியூஸ்? அடுத்து வந்து கடல் ரொம்ப சீற்றமா இருக்கு, 5 அடி வரைக்கும் அலைலாம் எழும்புது. 5 அடி வரைக்கும் இருக்கா? மீனவர்களே வியக்கும் அளவுக்கு கடல் ஆக்ரோஷமாக பொங்கி எழுகிறது. 10 சுனாமியை அட்ட நேரத்தில், அதாவது அட்ட டைமில் பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி போடுங்க. மீனவர்களே கடலுக்குள் செல்ல அச்சப்படுகிறார்கள் அப்படி போடுங்க. கோரிக்கை வந்து ஹெலிகாப்டரில் மீன் பிடிப்பதற்கு ஏற்பாடு செய்யுமாறு கோரிக்கை வைக்கிறார்கள் போடுங்க. மேல இருந்து தூண்டில் போடுற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது சார். அப்படி சரி ஓகே சார், பண்ணல சார். ஒண்ணு ஏப்பா இருக்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க, நமக்கு ஆளுங்கட்சிக்கு சாதமா போட சொல்லி போன் வந்துருச்சு, பட்டு டெலீட் பண்ணுங்க. வேற என்ன செய்தி இருக்கு? கடலூர்ல ரொம்ப மழை பெய்யுது, தண்ணி தேங்குது. அப்படியா? மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டார்கள், வழக்கம் போல வேலைக்கு செல்கிறார்கள், காலையில் பள்ளிக்கு செல்கிறார்கள், மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். செய்தியை போடுப்பா. நீங்க உங்களுக்கு என்ன செய்தி? சென்னையில பனி ஓவரா சார், நடுக்குது சார். அப்படியா? கடந்த மாதம் வரைக்கும் பாலைவனத்தில் அடித்த உச்சி வெயில் மாதிரி இருந்தது, இப்போது வந்து ஊட்டி மாதிரி இருக்கிறது. மக்கள் அதீத சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். இதே கிளைமேட் தொடர்ந்தால் அரசுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி போடுங்க. சும்மா போடுங்க பாத்துக்கலாம். இப்ப புயல் வந்து கரையை கடக்க போறதுனால ரொம்ப அதிக மழை சொல்றாங்க. கரையை கடந்ததுக்கு அப்புறமும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படி சொல்றாங்களா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, எப்பேற்பட்ட புயல் வந்தாலும், 10 புயல் ஒன்றாக கூட்டு சேர்ந்து வந்தாலும் தயார் நிலையில் இருக்கும் அரசின் ரெஸ்கியூ டீம் அப்படின்னு போட்டு விடுங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், அரசு வந்து எடுத்துருச்சு அப்படின்னு போடுங்க. பாத்துங்க. ஓகேவா? ஆமா.